எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான நல்ல கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரிப்பன் பக்கோடா. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் அரை கப் பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்ல பவுடராக அரைக்க போகிறேன். நல்லா பவுடராக அரைச்சதும் எடுத்துகிட்டு தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சலிச்சுக்கலாம். அப்போ மாவு நல்ல நைஸாக ஸ்மூத்தாக இருக்கும். நல்ல அகலமான பாத்திரத்தில் இல்லைனா ஒரு பிளேட்டில் சல்லடையை வச்சு அரைச்சி பொட்டுக்கடலை மாவை போடுங்க. நெக்ஸ்ட் 1.5 கப் அரிசி மாவை சேர்க்குறேன். அடுத்து அரை கப் கடலை மாவை போடுங்க. 1.5 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. மாவு கொரகொரப்பாக இருந்தால் மாவு பிழியும் போது சரியாக விழாது. ஸோ நல்லா சலிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் உருக்கின வெண்ணெயை சேர்க்குறேன். வெண்ணெயை லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாவை கையில் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி அப்படியே இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிசைய ஆரம்பிங்க. ஒரே டைமில் நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. மாவு நல்லா திரண்டு வர வரைக்கும் பிசைங்க. ரிப்பன் பக்கோடாக்கான மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு நம்ம இந்த அச்சை தான் யூஸ் பண்ண போகிறோம். முறுக்கு புழிகிற அச்சில் இது ஒரு அச்சு. இதை முறுக்கு புழிகிற அச்சில் வச்சுருங்க. கொஞ்சமாக எண்ணெயை தொட்டு எல்லா பக்கமும் தடவுங்க. ஒரு கையளவு மாவை எடுத்துட்டு முறுக்கு அச்சில் போட்டு ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அகலமான கடாயில் முறுக்கு பிழியறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பக்கோடாவை மெதுவாக பிழிய ஆரம்பிங்க. பாருங்க மாவு எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்குன்னு. நுரை அடங்கி பக்கோடா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் எடுத்து 1 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மொறுமொறுவான ரிப்பன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு தான் செய்யணும்னு இல்லை. இது நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி எப்போ வேணால் செய்யலாம். செஞ்ச உடனே நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்கும் போதோ இல்லைனா ஈவினிங் டீ காஃபிக்கும் நீங்கள் இது சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.